ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹைஜாக் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையில் ஒரு புது புல்லட் ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் வந்து 200க்கு மேலே ஸ்பீடாக போகக்கூடியது. இந்த ட்ரெயின் வந்து 200க்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் வெடிச்சு சதறிடும் அப்படின்ட்டு ஒரு ஹைஜாக்கர் மிரட்டுறான். ஸோ இதை கேட்டுட்டு இந்த ட்ரெயினை 200க்கு கீழே போக விடாமல் அந்த ஸ்பீடையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கே உள்ள பேசஞ்சர்ஸை பூரா எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொன்ன கதை தான் தி புல்லட் ட்ரெயின். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? கதையோட ஆரம்பத்தில் 2 பேர் ஹைடெக்கான ஸ்வெட்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்குறாங்க. அந்த இடம் வேறு எதுவும் இல்லை, அந்த புல்லட் ட்ரெயினோட ஸ்டேஷன் தான். ஸோ அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அங்கே சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு லேடி அந்த இடத்துல கிராஸ் ஆகி போகிறாங்க. அந்த லேடிட்ட அந்த செக்யூரிட்டி ஜாலியாக கடலை போட்டுட்ருக்கான். ஸோ இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த லேடி அந்த இடத்த விட்டே போகிறாங்க. பட் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் வந்து லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நோக்கி செக் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. போய் பார்த்தா அந்த லேடியே காணும். இப்போ தான் போயிருப்பாங்க. ஸோ எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பேக் இருக்குது, கயிறையும் தொங்க விட்டுருக்காங்க. யார் இப்படி கயிறை தொங்க விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அந்த பேக்கை செக் பண்ண போகிறாங்க. கரெக்டாக பின்னாடி இருந்து யாரோ கயிறை வச்சு கழுத்து நெரிச்சு அவனை கொண்டுடுறாங்க. கடைசியாக எந்த ஒரு அடையாளமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னன்ஸில் போட்டு எரிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. அந்த ட்ரெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி டைம் வந்துருச்சு. நியூயார்க்லேருந்து மெக்சிகோ வரைக்கும் அது வந்து ட்ராவல் ஆகி போக போதான். அதுக்காக எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. இப்படியே காமிச்சிக்கிட்டே அங்கே ஒரு ஜாக் பேந்தா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளை காட்டுறாங்க. அவர் தான் இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. அவர் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காண்டி ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட அந்த ட்ரெயினை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் 2 இன்ஸ்டாகிராம் கப்பல்ஸ் வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக் பேந்தாவை பார்த்தோன்னா ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிறாங்க. அவங்க கூட செல்ஃபி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்துக்கு போகும்போது அவங்க பிஏ தடுத்து அவங்க கிட்டலாம் போகக்கூடாது, இப்போ இன்டர்வியூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, உங்கள் கூட அந்த செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போடுறாங்க. இப்படியே இந்த புல்லட் ட்ரெயினில் எல்லாரும் ஏறி செட்டில் ஆகிறாங்க. அங்கே ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிறார்ல, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. பக்கத்தில் ஹென்ரி அப்படிங்கிற ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. பக்கத்து சீட்டில் நம்ம ட்ரெயின்லலாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், பேசி பழகி போகலாம். ஸோ அதே மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்ரெடி ஆர்மியில் இருந்ததாகவும் இப்போ அவர் டீச்சராக இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. ஹென்ரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே அந்த ட்ரெயினோட கேப்டன் இருக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. அந்த கேப்டன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ செக்கிங் பண்ணுறாங்க. அப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக அடைச்சிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த ஜாக் பேந்தா அவங்க பிஏ எல்லாருமே உள்ளே வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படியே ட்ரெயின் பரப்பக்கூடிய டைமும் வருது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த இன்ஸ்டாகிராம் கப்பிள்ஸை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெயினும் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் லைவாக போயிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜாக் பேந்தா நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவும் சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஹென்ரியை தான் காட்டுறாங்க. ரொம்பவே படபடப்பாக இருக்கான். ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோவும் கரெக்டாக தானே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுல அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்பீட்னா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு அவங்க பாத்ரூம்க்கு ஓட. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டையை குழம்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஜாக் பேந்தாவோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அந்த ஃபோனை எடுத்து பேசானா நீங்கள் 200க்கு கீழே போனீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ட்ரெயின் வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ ப்ராங்க் கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கடைசியாக அந்த பிஏக்கும் கால் வருது. அப்போ எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக அந்த பைலட்டுக்கும் ஒரு கால் வருது. ஸோ பைலட்டை வந்து கொடுக்குறாங்க. என்ன நீ வந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா, இது ப்ராங்க் கால்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நீ 200க்கு கீழே போனேன்னா இந்த ட்ரெயின் வெடிச்சு சதறிடும், வேணும்னா ஒரு சாம்பிள் காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த ஜாக் பேந்தாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, இவன் உண்மையை தான் சொல்லுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி 6th and 7th கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே முன்னாடி வாங்க. அந்த சமயம் அந்த ட்ரெயினில் லக்கேஜ் கவுண்டர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஒரு ஆள் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த லக்கேஜ்லாம் இருக்கிற இடம் வந்து வெடிச்சு சதறுது. ஒரு செகண்டில் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஸோ அதே சமயத்தில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களை தான் காட்டுறாங்க. அங்கே ரிப்போர்ட்டருக்கு பயங்கரமாக கால் முட்டி உடஞ்சிருச்சு. ஸோ இதனால அந்த சின்ன பையன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த இன்ஸ்டாகிராம் கப்பில் தான் காட்டுறாங்க. அந்த ஜன்னலோட கண்ணாடி உடஞ்சி அந்த பொண்ணோட கையில் வந்து சொருகிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு. ஸோ அந்த ஹென்ரியும் உசுப்பி பார்க்குறான். பட் சுயநினைவுக்கு வர மாதிரி தெரில. கொஞ்ச நேரத்தில் சுயநினைவுக்கு வந்தோடனே அவனுக்கு ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த
அந்த ஜாக் பேண்டாவையும் காட்டுறாங்க. கரெக்டாக அந்த ஃபோனும் வருது. எடுத்து பேசினா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு 100 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் டீல் பேசுகிறான். எதுக்காக நான் உனக்கு தரணும், நான்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ தரலாட்டி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை கேட்ட உடனே கொஞ்ச நேரம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதை உடனே சென்டருக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்லும்போது, இல்லை வேண்டாம், இதை வந்து நம்மளே முடிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. சுயநினைவுக்கு வந்தோடனே ஹென்ரிட்ட உன்ட்ட டேப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்கிட்ட டேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தோன்னே அந்த டேப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் கப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஜன்னலை இருக்கமா அந்த போர்டை வச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு சில டேப்லாம் ஒட்டி மற்றவங்க எல்லாருமே பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே நல்லா இருக்கீங்களா, யாருக்காவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கேட்டுட்டு போயிட்டு இருக்க சமயத்தில் அந்த பைலட்டை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கியரை பிடிச்சி எடுத்து அப்படியே ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த ஜாக் பேண்டா வந்து அந்த ட்ரெயினை எக்காரணத்து கொண்டும் 200க்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயினை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ட்ரெயின் 200க்கு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயின் வெடிச்சிடும், ஸோ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை அப்படியே அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பொண்ணு கையில் ஆழமாக அந்த கண்ணாடி குறி இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்து விட்டு கையை நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறாங்க. அப்போ ஹென்ரியும் கேட்குறான், இங்கே ஏதாவது பாம்பையும் வெடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக தெரில, நம்ம எதையுமே கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ போயிட்டுருக்குற சமயத்தில் ஒரு டோருக்குள்ளே இருந்து நிறைய புகையாக வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட டோரை ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்டோட டோரே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட் டோரில் வந்து லைட்டாக ஸ்டீலில் தான் இருக்கும். ஸோ அதை பிடிச்சி வளைச்சி எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ணுறாங்க. அப்போ பிஏவை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம எதாவது போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த பிஏவும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ எனக்கு ஒரு ஹோலு ஃப்ரெண்டு தெரியும், கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏல வேலை பார்க்குற ஒரு பெரிய ஆள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறான். இந்த மாதிரி எங்கள் ட்ரெயின் வந்து இந்த மாதிரி ஸ்பீடில் போயிட்டுருக்குது, இந்த ஸ்பீடு கீழே போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயின் வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைஜாக்கர் வந்து $100 கோடி வந்து டிமாண்ட் பண்ணுறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே அந்த ஏஜென்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட நம்பர், அவனோட நேம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ அவன் எந்த ஒரு நம்பரோ நேமோ தெரியாது, அது அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவன் வாய்ஸ் சேஞ்சர் மாடுலேஷன் வச்சுருக்கான், இதனால் அவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலேயே ஃபோன் பண்ண அவனை நம்பாதீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி ஒரு கம்பார்ட்மெண்ட்டே டேமேஜ் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, கண்டிப்பாக நான் ப்ராப்பராக ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, ஸோ அவங்க காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக அந்த பிஏவும் சொல்கிறான், நேற்று நைட்டு ஒரு இஷ்யூ இருந்தது, இதெல்லாம் சொல்லி உங்களை டென்ஷன் படுத்த வேண்டாமேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம புல்லட் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து நேற்று செக்யூரிட்டி கார்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை நீ எப்படி என்கிட்ட சொல்லாமல் போன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ட்ரெயினை பற்றி ப்ராப்பராக எனக்கு ஸ்டடி பண்ணணும், அதனால அந்த ஏர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஹெலிகாப்டரையோ இல்லாட்டி ஒரு ஜெட்டையோ அனுப்பி அந்த ட்ரெயின் எந்த வேகத்தில் போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு கரெக்டான விஷுவல் கிடச்சதுக்கப்புறம் உனக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க, சாப்பரையோ இல்லாட்டி ஒரு ஜெட்டையோ அரேஞ்ச் பண்ணுங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ட்ரெயினை நம்ம ட்ராக் பண்ணணும். ஜாக் பேண்டாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஸோ ஜாக் பேண்டா வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணால் வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வென்டிலேஷன் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அதுவுமே பிளாக் ஆகிடுச்சு, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி பின்னாடியில் உள்ள 2 கம்பார்ட்மெண்ட்டை எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. கடைசி 2 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எவாக்குவேட் டைம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வெளியில தான் காட்டுறாங்க, ஒரு சாப்பர் பறந்துட்டு இருக்கு, அங்கே ஒரு கேமராமேன் வந்து வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 ஆர்மி ஹெலிகாப்டரும் வருது. ஸோ அந்த சாப்பர் முன்னாடி மோதுற மாதிரி வந்துட்டு டக்குன்னு மிஸ் ஆகி போயிடுச்சு. மறுபடியும் அந்த ட்ரெயினை வந்து சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்பீடுக்கு வந்து ஈடு கொடுத்து போக முடியல. அப்படியே அந்த ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க, அந்த சாப்பர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்பீடுக்கு அந்த ஹெலிகாப்டர் வந்து மெயின்டைன் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர் வேறு அங்கே இருந்திருக்காங்க. இந்த இடஞ்சல எப்படி தான் அந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில்
நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு இருக்கிற சமயத்தில் உள்ளே இருந்து ஒரு லேடி கத்துறாங்க, என்னை விட்டுட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மூச்சு திணறிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க கால் முட்டி வேற உடஞ்சிருக்கோம்ல, கூடவே ஒரு பையனும் இருக்கான். ஸோ 2 பேர்த்தையுமே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது எல்லாத்தையுமே அந்த ஜாக் பேண்டாவும் பார்த்துட்டு இருக்கான். இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இவன் பேர் கேஸ்லர் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஜாக் பேண்டா வந்து அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி ஸோ இந்த மாதிரி கேல்சர் பிரிக் அப்படிங்கிறவர் இங்கே எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு இருக்காங்க, இவரை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் பொறு, நான் அவனை பார்த்துட்டு நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த ட்ரெயினோட பைலட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு டனல் வருது, ஸோ அந்த டனல் வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜாக் பேண்டா என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக இதனால் மேக்னெட்டிக் மிஸ்அலைன்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடை கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருங்க. ஸோ கரெக்டாக அந்த டைம் வரும்போது அந்த ஸ்பீடை எவ்வளோ லிமிட் பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஜாக் பேண்டா மறுபடியும் ஃபோன் எடுத்து இதுக்கு வேறு வழியே இல்லை, பணத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண போகிறாரு. ஸோ அசிஸ்டண்ட்டும் தடுக்க போகிறான். பட் இது விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் லேடியை காப்பாற்றிட்டு எப்படியோ முன்னாடி வந்து சேர்றாங்க. அப்படியே அந்த ஜாக் பேண்டாக்கு ஒரு ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசினா அந்த ஆஃபீஸர் தான் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாமை வந்து டிஃப்யூஸ் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் பாமை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறப்போ அவங்க ஃப்ரெண்ட்லி ஒன்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க. இதனால மனம் உடைஞ்சு போய் அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு சாதாரணமாக இப்போதைக்கு அவர் டீச்சர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இதை எல்லாத்தையுமே கேட்டோன்னே ஜாக் பேண்டாவும் அவனை சீக்கிரமாக கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளாம் போகணும்னு தேவையில்லை, அவனே வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அந்த ஜாக் பேண்டாவை தான் பார்க்க வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்துட்டு இருக்க சமயத்தில் ஹென்ரியும் கேட்குறான் உள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு எதுவுமே சரியாக தெரில, நான் சீக்கிரமாக உடனே போய் ஜாக் பேண்டாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி போகும்போது பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் கப்பிள்ஸ் வந்து நம்ம தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த ஹென்ரியும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்தில் அந்த ஜாக் பேண்டாவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் ஃபோனில் வந்து அந்த பணத்தை அனுப்பியிருப்பார்ல, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனே போயிட்டு அந்த ஜாக் பேண்டாட்ட என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னமும் இந்த ட்ரெயினை ஏன் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, சீக்கிரமாக 5வது காரில் இருக்கிறவங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முன்னாடி வரவைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனையும் கொடுக்காட்டி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மிலிட்ரி பேக்ரவுண்டில் இருக்கீங்க, உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது என்கிட்ட உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே மிலிட்ரி சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே பாம்பு வச்சுருக்காங்க, ஆனால் எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெரில, கடைசி கம்பார்ட்மெண்ட் வெடிச்சிருக்கு, ஸோ இது ஜஸ்ட் வார்னிங் ஷாட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த தடவை ஒரு கார் மட்டும் போகாது, ஸோ எல்லாத்தையும் வெடிச்சு சத்தத்தை எடுத்துருவாங்க, ஸோ கண்டிப்பாக நிறைய பேசஞ்சர்ஸ் உயிர் போயிடும், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனை பற்றி யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவனை பற்றி யாருன்னு தெரில, இன்னமும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கும், அவன் ஏதாவது வேற ஒரு காரணத்துக்காக மிரட்டிட்டு இருக்கலாம், ஸோ கண்டிப்பாக அந்த பாம்பை வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறேன்னா ஒரு காரையே வெடிக்க வச்சுவேன், இந்த ஹோல் ட்ரெயினையும் வெடிக்க வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம். அந்த ஆஃபீஸரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னென்னா $100 மில்லியன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் அந்த ஜாக் பேண்டாவும் சொல்கிறாங்க, ஸோ கொடுத்து பார்த்துட்டேன், அவன் வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இந்த ட்ரெயினை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நீ ஏன்ட்ட கேட்காம இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் திட்டுறாரு. ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு நீயே உடந்தையாக போயிருக்க அப்படின்னு சொல்லும் போது என்னால் இந்த இடத்துல உட்காந்துட்டு மக்கள் சாகிறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, அந்த பாம்பை கண்டுபிடிச்சா அந்த பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதா நம்மளோட வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஹீரோவும் களத்தில் இறங்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஸோ 1 மணி நேரம் தான் சான் ஃப்ரான்சிஸ்கோவை நெருங்கிறதுக்கு டைம் இருக்குது. அது மட்டும் இல்லை போகிற வழியில் ஒரு டனலும் வருது, ஸோ இந்த ஆபத்தை கடந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. லக்கேஜ் சைடில் இருந்திருக்கும், வேறு ஏதாவது பேக்கேஜஸில் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. ட்ரெயினோட பாட்டமில் வந்து பாம்பு ஏதாவது வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, ஸோ எந்த ஒரு இதுவும் தெரியல. ஸோ அதே சமயத்தில் அந்த பைலட்டும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆயிருந்தது, ஸோ நான் அதை பெருசாக எடுத்துக்கல, ஒருவேளை அது கீழே இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பைலட்டும் அந்த டோரை காட்டுறாங்க. ஸோ டோரை காட்டினோன்னே அந்த ஜாக் பேண்டாவும் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்க சமயத்தில் மறுபடியும் ஜாக் பேண்டாவை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஹீரோவை வந்து போகிறத வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வில்லனும் ஃபோன் பண்ணுறான். அட்டன் பண்ணி பேசினோன்னே உனக்கு தான் நான் காசை கொடுத்துனேன், அப்போ எதுக்கு இன்னமும் இப்படி டிலே பண்ணுற, அந்த பாம்பை போகிற டிஃப்யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவன் கேட்குறதா இல்லை, அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து போயிட்டு அந்த பாம்பையும் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து மேலேயும் வந்துடுறாரு. அந்த பாம்பை உடனே பிஏ பக்கம் தூக்கி போட்ட உடனே அந்த பிஏ பயந்தே போயிடுறான்.
நீ என்ன பாம் இப்படியா ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இது பாம் இல்லை, இது ஜஸ்ட் ப்ரோட்டோடைப், இது ஆர்மியில் யூஸ் பண்ணுவாங்க, ரியல் எக்ஸ்ப்ளோசிவே இருக்காது, ட்ரைனிங் பீரியடில் கற்றுக்கிறதுக்காண்டி இந்த எக்ஸ்ப்ளோசிவை யூஸ் பண்ணுவாங்க, இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, ஆனால் இன்னொரு பாம் கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் இருக்குது, ஆனால் கீழே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வெளியில தான் காட்டுறாங்க. அந்த ட்ரெயினோட ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணி அந்த ஸ்பீடை வந்து எந்த லிமிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு ஜெட்டு மேலே பறக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ரூஃப் டாப்க்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது ஒரு பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஆஃபீஸர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஜாக் பேந்தாக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜாக் பேந்தாக்கு அந்த லைவ் ஃபுட்டேஜை அனுப்பி விட்ருக்கேன், அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் பாம் கிடச்சிருக்கு, அது எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறான்னு தெரியல, அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது ஆர்மிக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ட்ரைனிங் பீரியடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ மேலே தானே பாம் இருக்குது, நான் போய் வேணா டிஃப்யூஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு லேடர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவ்வளோ வேகத்தில் அங்கே மேலெலாம் ஏற முடியாது, அதெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பர் அப்படிங்கிற ஒரு ஜெட் அனுப்புகிறேன், ஜெட்டு மூலமாக லேடரை போட்டு அங்கேருந்து ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸோ டைம் இல்லை, நம்மளாக தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து கேட்பாரா, ஜாக் நீயே சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவரும் சொல்லி பார்க்குறாரு. நம்ம ஹீரோ கோபத்தோட முன்னாடி போகும்போது ஹென்ரியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றிலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாம்பு வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இங்கே பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் கப்புள்ஸும் பேச ஆரம்பிச்சோன்னே, வாய் மூடுறியா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ஸோ சீக்கிரமாக நான் ரூஃப் டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரூஃப் டாப்லாம் போகக்கூடாது, அது ரொம்பவே ரிஸ்கி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் கூட வரணும்னு சொல்லவே இல்லை, எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் தான் தேவைப்படுது, அந்த ஹென்ரிட்டையும் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டேப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த டேப்பையும் கையில் போட்டு கட்டிக்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் கப்பலில் ஒருத்தன் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஷோல்டரில் மேலே தூக்கி அப்படியே அந்த ரூஃப் டாப்புக்கு போயிடுறாரு. ஸோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பிஏவும் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இது சூசைடுக்கு சமம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜாக்கும் நீ வேணா போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்லாம் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்துடுறாரு. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஊர்ந்து அந்த பாம்பை நோக்கி போயிட்டு இருக்க சமயத்தில் அந்த ஆஃபீஸர்ஸும் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜாக்கும் அந்த பைலட்டை ஸ்பீடை எவ்வளோ மேக்ஸிமமாக லிமிட்டடாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போ, ஸோ அப்போ தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆஃபீஸரும் ஜாக்குக்கு ஃபோன் பண்ணி யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, அவன் ரூஃப் டாப்பில் இருக்கான், என்ன பண்ணுறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதுக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஸோ இது அவனா எடுத்த முடிவு, இதுக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கு கிரிப்பு கிடைக்காம டக்குன்னு வலிக்கிறோம். ஸோ ரொம்ப தூரம் போயிருவாரு. அந்த பாமையும் தாண்டி போன உடனே பேலன்ஸ் கிடைச்சா அந்த இடத்துல ஸ்டேபிளா நின்றுவாரு. அந்த பாம்பை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து போயிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக அந்த டனலும் வந்துடுது. ஸோ அந்த டனல் பக்கம் வரும்போது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆயிடுது, அப்படியே அந்த இடத்த விட்டு கீழே விழுற மாதிரி இருக்கு. அந்த டனலுக்குள்ளேயும் கிராஸ் ஆகி போகுது. அந்த ஜெட்டில் வந்துட்டு இருக்கவங்க ஹீரோவை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அவரோட கிளியர் விஷுவல்ஸ்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கண்டிப்பாக சர்வைவ் ஆயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த டனலை தாண்டி போகுது. நம்ம ஹீரோவும் எப்படியோ சர்வைவ் ஆகிட்டார் போல இருக்கு. ஸோ நம்ம ஆஃபீஸரும் அவர் செஞ்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் பாம் கிட்ட போன உடனே அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த டிஃப்யூஸ் பண்ணுற சமயத்தில் டக்குன்னு அந்த பாமை உருகி அப்படியே வந்து தூக்கி போட்டுறாரு. பின்னாடி போய் வெடிச்சுது. ஸோ கீழே ஜாக் பண்ணா வெடிச்சிருச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ அவன் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் சொல்கிறான். இந்த வெடிப்புனால கொஞ்சம் ட்ரெயினும் ஜெர்க் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி அந்த ட்ரெயினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஜாக்கும் பைலட்டை சீக்கிரமாக அந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளோட முகமே மாறுது. அவள் பக்கத்துலேயே ஒரு பேக்கையும் வச்சிருக்கா. ட்ரெயினையும் ப்ளக் பண்ணி அங்கே எதையோ சுவிட்சஸ் எல்லாம் ஆன் பண்ணுறா. அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் எல்லா கனெக்ஷனும் லாஸ்ட் ஆயிடுது. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த பைலட் என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறா. ஜாக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க சமயத்தில் அந்த ஃபோனில் மெசேஜ் வருது, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி டைமும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்த உடனே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட்டை நோக்கி பார்க்கும்போது அந்த பைலட் என்ன பண்ணுறான்னா பேராஷூட்டையும் எடுத்துட்டு ரூஃப் டாப்க்கு மேலே போகிறா. என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த பைலட் மேலே போகிறதா அந்த ஜெட்டில் உள்ளவங்க எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இவ தான் அட்டாக்காராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோவும் எதுக்காக நீ ரூஃப் டாப் மேலே வர, சீக்கிரமா கீழே இறங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவள் பேராஷூட்லாம் போட்டு பக்கவாக ரெடியாகி தான் வந்திருக்கா. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேராஷூட் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பறந்து போயிடுறா. ஸோ கரெக்டாக அந்த ஜெட்ஸ் பூரா பறந்துருக்கல, அதனால என்ன ஆகுதுன்னா அந்த காற்றோட வேகத்தில் அந்த பலூன் வந்து தாக்க பிடிக்கல, அதனால பறந்து போய் தெரிச்சிருப்பா போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. எப்படியோ ரூஃப் டாப்லேருந்து கீழே வந்துடுறாரு. வந்த உடனே கேட்குறாரு, என்னாச்சு இன்னமும் வந்துட்டு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலையா? அவள் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கா, ஸோ இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, ஸோ நேவிகேஷன் சிஸ்டமும் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே உள்ள எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸையும் தனித்தனியாக பிரிக்க முடியுமா, ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது, ஆனால் இங்கே ஒரு ஆள் இருக்கணும்,
அது மட்டும் இல்லாமல் எல்லா டிவைஸையும் லாக் பண்ணி வச்சிருப்பா. ஸோ அந்த ஆக்சஸையும் அவள் எடுத்துக்கிட்டா. ட்ரெயின் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது, கண்டிப்பாக ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சான்ஸ் இருக்குது, இங்கே உள்ள ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் தனியாக ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் ரிலீஸ் பண்ண உடனே எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக பேசஞ்சர்ஸை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே பேசஞ்சர்ஸ்டையும் சொல்கிறாங்க. பேசஞ்சர்ஸும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் கடைசி சான்ஸு, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பின்னாடி கம்பார்ட்மெண்ட்டில் அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகும்போது அந்த ரிப்போர்ட்டரும் பார்த்து நீங்கள் எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்டையும் அப்படி ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ இருந்த கம்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் கப்பல், அந்த ஹென்ரி எல்லாருமே இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே பின்னாடி உள்ள கம்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ரி முந்தின கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் போயிட்டு செட்டில் ஆனோன்னே அந்த காரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த நோக்கி பிரிஞ்சு போயிட்டு அப்படியே அந்த காரும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. முன்னாடி உள்ள இன்ஜினை தான் கட்டுறாங்க. அது பயங்கர வேகத்தில் போயிட்டு இருக்குது. சான் பிரான்சிஸ்கோ போகும் 23 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆக போதோ தெரியாமல் எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹென்ரி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஹென்ரிகிட்ட கூப்பிட்டு, நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தானே, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிஏவும் கொஞ்சம் சந்தேகப்படுறான், இவன்ட்டெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லை, இவனை வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணணும், கண்ட்ரோல் நம்மளுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கலிஃபோர்னியாவிலேருந்து ஆஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு ஜெட்டை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹெவி லிஃப்டிங் வெஹிக்கிள் போல இருக்குது. பெரிய பெரிய ட்ரெயினையே வந்து லிஃப்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெட்டு தான். அது கீழே செயின் போட்டோன்னா அந்த செயினை கனெக்ட் பண்ணி அந்த ட்ரெயினை அப்படியே லிஃப்ட் பண்ணி அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜெட்டு பின்னாடியே வந்திருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே அந்த ஆஃபீஸரும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெட் வந்துருச்சு, அவங்க செயினை போடுவாங்க, அதை டோ பண்ணி இழுக்கிறதுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பிஏவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹென்ரியை கூப்பிட்டு உன்னால் முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அப்படியே அந்த பிளெயின்லேருந்து ஒரு ஹூக்கு கீழே போடுறாங்க. ஸோ அந்த ஹூக் வந்து பறந்து வந்து அந்த ட்ரெயின் மேலே இடிக்குது. பிஏவும் ஹீரோவும் அந்த ஹூக்கை மாட்டி விட்றாங்க. அந்த ட்ரெயினில் செயினை மாட்டினோன்னே அந்த ட்ரெயினோட ஸ்பீடுக்கு அந்த ஏரோப்ளைனே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதுவே தள்ளாடிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக அந்த ஜெட்டோட கண்ட்ரோலே லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஜெட்டே கிராஷ் ஆயிடுச்சு. அந்த ஹெலிகாப்டரையும் இழுத்துட்டு போகிறதுனால வேறு வழியில் அதை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பியும் கஷ்டப்பட்டு அந்த செயினை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அப்படியே ஜாக் பேந்தாவை தான் காட்டுறாங்க. பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது, ஜாக் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. அப்படியே நம்ம ஹீரோவும் பியும் தான் அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. ஜாக்கை வந்து கத்தி முனையில் யார் பிடிச்சி வச்சிருக்கானா, ஹென்ரி பிடிச்சி வச்சிருக்கான், எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜாக் இது எல்லாமே உன்னால தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்கானிஸ்தானில் இவன் இருக்கும்போது அங்கே பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுற சமயத்தில் நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிருப்பாங்க, உன்னோட பிளாட்டூனில் தான் என் தம்பியும் இருந்தான், உன்னால தான் என் தம்பியும் சுத்தான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இப்படி அப்பாவி மக்கள் எல்லாம் பழி வாங்குற அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு புரியுது அது என்னோட தப்பு தான், வேற வழி இல்லை, எனக்கு தப்பான கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அந்த ஜாக்கையும் தள்ளிவிட்டு நம்ம ஹீரோ கொல்றதுக்காண்டி ஓடி வரோம். ட்ரெயின் வந்து சான் பிரான்சிஸ்கோவில் நிற்காது, ஓக்லாண்டில் நிற்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஓக்லாண்டில் நிற்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. பியும் கையில் கிடைக்கிறத வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனை கத்தி வச்சு குத்தி விட்டுறான். ஸோ பியும் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் மறுபடியும் சொல்லி பார்க்குறாரு, நானும் என் சைட்லேருந்து நிறைய இழந்திருக்கேன், ஒன்றை மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த ட்ரெயினை நான் பிளாஸ்ட் பண்ணி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக அந்த பிஏ காலை பிடிச்சிட்டு விட மாட்டான். நம்ம ஹீரோவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கதவு பக்கத்தில் வந்துடுறான். அந்த ஜாக் பேந்தா என்ன பண்ணுறான்னா, அவன் ஃபோனை ஆப்ரேட் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டு அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடலாம். பிரிச்ச கம்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் தப்பிச்சிட்டாங்க. ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நிறைய வேன்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க எல்லாருமே பொழைச்சிட்டாங்க. அதே சமயத்தில் ஜாக் பேந்தா எல்லாருமே ஊஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. இனிமேல் இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நாங்கள் எல்லோரும் போய் சேர வேண்டியதா அப்படின்னு சொல்லும்போது, இந்த ட்ரெயின் என்னோடது, ஸோ இது எல்லாமே என்னோட பொறுப்பு, நீங்கள் எல்லாருமே சேவ் ஆகிக்கோங்க, அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் 2 பேத்துக்குமே அடிபட்டுருக்கு, இது எல்லாமே என்னால் தான், நான் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்காருங்க, நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஏவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பில் உள்ள கனெக்ஷன்ஸை போகிறேன் நம்ம ஹீரோக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி பெர்மிஷன் கொடுத்துறாங்க. டேக்கு போகும்போது உனக்கு கடைசி வரைக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கு ஃப்ரீப்பா அப்படின்னு சொல்லி விடுறாங்க. தேங்க்ஸ், ஆனால் இனிமேல் ட்ரெயின்லேயே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இன்ஜினில் போய் உட்கார்றாரு. நம்ம ஹீரோ ஃபோனை ஆக்சஸ் பண்ணி அப்படியே அந்த பின்னாடி உள்ள கம்பார்ட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டும் சேஃபாக போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அங்கே ஒரு பேராஷூட் இருக்கும். ஸோ அதை எடுத்து தப்பிச்சிடலான்னு போகும்போது கரெக்டாக வில்லனும் வந்துடுறான். இவன் எங்கடா உயிர் பிழைச்சான் அப்படின்னு நினச்சிட்டு வந்த உடனே 2 பேர்த்துக்கும் பயங்கரமான ஃபைட் இருக்கு. ஸோ நீ இதை அனுபவிச்சே ஆகணும்
மீதி உள்ள ரைடை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராஷூட்டையும் எடுத்துகிட்டு மேலே போயிடுறான். மேலே போயிட்டு அந்த பேகை ஒன் சைடாக மாட்டியிருப்பான் போல இருக்கு. அது ரெபிள் சைடாக மாட்டுறதுக்காண்டி முயற்சி பண்ணுறப்போ அவன் கால் உளிக்கிறது. அதனால ஸ்லிப் ஆகி அப்படியே சைடு வாக்கில் போயிடுறான். நம்ம ஹீரோ பேகை பிடிச்சி எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு இடத்துல ட்ரெயின் ஜெர்க் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த வில்லன் வந்து அந்த இடத்துலேருந்தே வலிக்கி அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடறான். ஹீரோக்கு பயங்கரமாக அழுக வருது. இங்கே அழுதுட்டு இருந்தால் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் முடியவே இல்லை. அதனால இன்ஜின் கீழே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். அந்த டிவைஸை வந்து காலையில் எட்டி மிதிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த மால் ஃபங்க்ஷனாக இருந்த அந்த டிவைஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. மேலே வந்து பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துருச்சு. ஸோ வேறு வழியே இல்லை, இங்கே நிறுத்தவும் முடியாது. அப்படியே ஸ்டேஷன் நோக்கி போகுது. அப்படியே அந்த இடத்துல கிராஷ் ஆகி போய் நிற்குது. லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணி விட்ட கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே ரெஸ்கியூ டீம்லாம் வந்துட்டாங்க. ஸோ ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ பொழைச்சிட்டாரு. அதுக்கு ஹீரோ பொழைக்காமல் இருந்தால் நல்லதா, கண்டிப்பாக பொழைச்சே ஆகணும். கடைசியாக பொழைச்சிட்டாரு. அப்பாடா ஒரு வழியாக ட்ரெயினை காப்பாற்றியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு அப்படியே படுத்துட்டாரு. எனக்கு உண்மையிலே விறுவிறுப்பாக பரபரப்பாக போச்சு. ஸோ உங்களுக்கு போச்சா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.